கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடகராசி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயசுலேயே போயிடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை அப்படிங்கிறது 35 வயசுக்கு மேலே தான் வரும். அதனால் கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 2024 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. இது புதனோட வீடு. இந்த கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன். புதன் நன்மை செய்யாத கிரகம் இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ கேது பகவானும் உங்களுக்கு நன்மை செய்யாதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நன்மை செய்யும். இருக்கிற இடம் 3ஆம் இடம். அவயோக கிரகங்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறந்த இடங்கள். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கேது பகவான் 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். நீங்கள் கேது பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கேது தசையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அஷ்டம சனி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த கேது தசையில் அப்படின்னாக்கா, சனி கேது நட்பு கிரகங்கள் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு கேது பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த வீட்டுக்குடைய கிரகம் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமாக வந்தால் அஷ்டம சனியோட தாக்கம் இந்த 2024 உங்களுக்கு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். குருவோட வீட்டில் இருக்குது, இல்லை புதனோட வீட்டில் இருக்குது, சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. இதெல்லாம் சனிக்கு நட்பு கிரகங்கள். இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த கடகராசிக்கும் கடக லக்கணக்காரர்களுக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. பெரிய வளர்ச்சிகளை தான் கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். நீங்கள் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் மன அழுத்தங்கள் கொடுக்கும். அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரத்தில் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு வேலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வேலை பளு அதிகமாக இருக்கும். சரியான உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. எவ்வளோதான் செஞ்சாலும் சரி அதுக்கு உண்டான நல்ல பேர் இருக்காது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரி, ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் கூட கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். இதெல்லாம் அஷ்டம சனியோட தாக்கம் கேது தசையில் நடக்கும். உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைச்சாலும் சரி, பதவி உயர்வு கிடைச்சாலும் சரி, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கிடைச்சாலும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியல, ரொம்ப தடையாக இருக்குன்னா கூட இந்த 2024 கிடச்சிரும். எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதங்களோட வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. கடகராசியில் இருக்கக்கூடிய கடக லக்கணக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும். இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் யோக கிரகங்கள் தான். யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த கேது பகவான் அஷ்டம சனி நடக்கும்போது மட்டுமே கடுமையான கெடுபலன்கள் கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்ல. முழுக்க முழுக்க சனி தசையில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுத்துச்சோ, என்ன மாதிரியான கஷ்டங்கள் கொடுத்துச்சோ, இல்லை ஒரு சிலருக்கு முன்னேற்றங்களை கொடுத்துருக்கோம். அந்த முன்னேற்றங்கள் இப்போ கிடைக்கும். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2024 கொஞ்சம் தடை தாமதங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணால் கூட கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி கிரகம். இந்த சனி கிரகமானது உங்கள் லக்கணத்தை விட கேது இருக்கக்கூடிய இடத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு தசையாக இந்த தசை கேது தசை அமையும். நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரல அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அந்த திருமண வாய்ப்புகள் இந்த 2024 நடக்கும். வேலை இழப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த வேலை இழப்பெல்லாம் உடனடியான உங்களுக்கு வேலை மாற்றங்கள் கொடுத்துரும். இந்த கேது பகவான் உங்களுக்கு 2024 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எது மாதிரியான முயற்சிகள் இது வரைக்கும் பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு குருவோடைய நகர்வுகளை பொறுத்தே இந்த கேது பகவானுடைய தசை உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல இருந்தாலும் 2024 ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கொடுக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்போதும் குருவுடைய பார்வை இந்த கேது பகவான் மேல் பதியறதுனால அந்த காலங்கள் உங்களுக்கு சிறந்த காலம்னு சொல்லலாம். இந்த அஷ்டம சனியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 8 மாத காலங்கள், மே மாதத்திலிருந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே 8 மாத காலங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அஷ்டம சனி அப்படின்னு நடந்து கொண்டு இருந்தால் கூட இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுபத்துவமாக இருந்தாலும் சரி, அசுபத்துவம் வாய்ந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுத்துரும். தடை தாமதங்கள் இருந்தாலோ அந்த தடை தாமதங்கள் இருக்காது. சுபகாரியங்கள் எதனா நடக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பிட்டு வருவீங்க. ஒரு சிலர் லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோன் கட்ட முடியாத சூழலில் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த காலங்களில் கட்டி முடிக்கலாம். அதாவது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். மன அழுத்தங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
வேலை ரீதியாக அதிகமாக உழைக்க வேண்டிய நபர்களாக இருப்பீங்க. ரொம்ப உழைப்பு போடக்கூடிய காலமாக இருக்கும் இந்த 2024. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ச்சிகளை பார்க்கலாம். அரசியலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா கேது அப்படிங்கிறது எந்த கிரக வீட்டில் இருந்தாலும் சரி, சனியோடைய நட்பு கிரகம். கெடு பலன்களை அதிகமாக குறைச்சி தான் கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. கேது தசை அப்படிங்கிறது 7 வருட காலங்கள். இந்த 7 வருட காலத்தில் முதல் 3 வருட காலங்கள் ஒரு பலன்களையும், அதன் பிறகு 3 வருட காலங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த கேது பகவான். உங்களுக்கு 3 வருஷமாக 3.5 வருஷமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது கேது பகவான் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 வருட காலங்கள் சிறந்த காலங்களாக இருக்கும். இது வந்து கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே. சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா 7 வருட காலங்களும் சிறந்த மேன்மையை கொடுத்துரும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 வருட காலங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. இந்த அஷ்டம சனி நடக்கும்போது கேது தசை அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாலே போதும். கோச்சார ரீதியாக 2024 பொறுத்த வரைக்கும் ராகுவோடைய அமைப்பும் நல்லா இருக்குது. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு இடத்துல இருக்குது. நல்ல ஒரு நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். கெடுதல்கள் பண்ணாது இந்த ராகு பகவான். குருவோடைய நகர்வுகளும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. சனி பகவான் மட்டுமே சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். இது வருடம் ஃபுல்லாகவே இருக்கும். இருந்தாலும் கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் நிறைய தடைகளெல்லாம் கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே 2022 கூட ஒரு சில பேருக்கு 2023 கூட படிப்பு வந்து விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திரும்ப வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை வந்து படிப்பு தொடரும் அவங்களுக்கெல்லாம். கேது தசையில் இருந்தாலும் சரி, இல்லை புதன் தசையில் இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தனியாக, ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவங்களுக்கு படிப்பு சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா. அதனால் நீங்கள் எந்த தசையில் இருந்தாலும் படிப்பு சார்ந்து கொஞ்சம் ஒரு சில தடைகள் உண்டு. பெருசாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்து தான். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2024 அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக தான் அமையும் இந்த லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய பாதிப்புகள் உண்டு. அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா லவ்வில் வந்து நிறைய பிரச்சனைகள், பிரேக்கப் கூட ஆகலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு தடை தாமதங்களோட ஒரு சில வேலைகள் கிடைக்கும். அங்கேயே வந்து பார்த்திங்கனாக்கா வரைமுறையோடு தான் வேலை கிடைக்கும். என்ன மாதிரியான வேலை அப்படின்னாக்கா, உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கு காலதாமதங்கள் எடுக்கும். பிடித்த மாதிரியான வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, குரு பயிற்சிக்கு பிறகு தான் 2024 மே மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் தடை தாமதங்கள் உண்டு. இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். முயற்சிகளை அதிகமாக போட்டால் மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுற நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிய அளவில் வழிவிடாது. ரொம்ப கஷ்டங்களை தான் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில் வந்து திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சில ஜாதகங்கள் பொருத்தங்களை பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். கவனத்தோடு பண்ணணும். இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த 2024 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முதல்ல ஒரு 4 மாதங்கள் மட்டுமே. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சில செலவினங்களை வைக்கும். 9ஆம் இடத்துல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயங்களை அதிகமாக கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். திருமணம் சார்ந்து ஏதோ ஒரு விரயங்கள், இல்லை வேலை தேடக்கூடிய நபர்கள் கூட இது சார்ந்த ஒரு செலவுகள், அடிக்கடி செலவுகள் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். திருமணம் ஆன நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருந்தால் கூட அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் 2 பேருமே. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்ன பிரச்சனைன்னே தெரில, அவருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கார், இல்லை வந்து அவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரியான அமைப்புகளை இந்த அஷ்டம சனி கொடுக்கும். இந்த 2024 திருமணம் சார்ந்து கவலைகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நன்றி.